சிங்கர் பிரியா ஜேசன் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல தன்னோட சின்ன வயசுல தனக்கு நடந்த ரொம்ப மோசமான சம்பவங்களை பத்தி மனம் திறந்து பேசியிருக்காங்க. ஆக்சுவலா விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய சூப்பர் சிங்கர் ஷோ மூலமா ஃபேமஸ் ஆனவங்க தான் சிங்கர் பிரியா ஜேசன். சூப்பர் சிங்கர் சீசன் 9 ஃபைனல்ல இவங்க பாடின கால் முளைத்த பூவே சாங்க யாராலையுமே மறந்திருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சாங்க பாடி அசைத்திருந்தாங்க. சொல்லப்போனா இவங்க தான் டைட்டில் வின் பண்ண போறாங்கன்னு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் இவங்களுக்கு செகண்ட் பிளேஸ் ஆன ரன்னர் அப் தான் கிடைச்சது. இருந்தாலும் அந்த ஷோ மூலமா கிடைச்ச பாப்புலாரிட்டினால இப்ப இவங்களுக்கு படங்கள்ல பாடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டு வருது. முக்கியமா மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய கம்போசிங்லயும் ஒரு சாங் பாடியிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில ரீசெண்டா இவங்க கொடுத்த ஒரு இன்டர்வியூல ஹோஸ்ட் வந்து உங்களுக்கு சின்ன வயசுல சைல்ட் அபியூஸ் நடந்திருக்கான்ற மாதிரியான கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு பிரியா ஜேசன், என்னோட ஊர்ல ஒரு சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சுக்கு நான் சின்ன வயசுல அடிக்கடி போவேன். அப்ப அங்க நிறைய கூட்டம் மறதால சில பேர் தப்பா என்ன தொட்டுட்டு போயிருவாங்க. அந்த சமயத்துல எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அந்த நேரத்துல நான் ரொம்ப சின்ன பொண்ணா இருந்ததால பெருசா எதுவும் தெரியல. ஆனா அப்புறமா யோசிச்சு பாப்பேன் நம்மள ஏன் அப்படி தொட்டாங்கன்னு. சர்ச்ல மட்டும் இல்ல பஸ்ல டிராவல் பண்ணும்போது கூட இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. அப்ப மட்டும் இல்ல இப்பயுமே நிறைய பேருக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏன் இப்படி செய்யறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்ல. பொதுவா இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தா பெண்கள் யாருமே வெளியே சொல்ல மாட்டாங்க. இவ்வளவு ஏன் நானே இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி வீட்டுல சொன்னது கிடையாது. ஆனா சர்ச்ல நடந்த சம்பவத்தை பத்தி சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு அது ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்தது. சர்ச்சில் வச்சு இப்படி பண்றவங்க எதுக்கு சர்ச்சுக்கு வராங்கன்னே தெரியலன்னு பிரியா ஜேசன் ரொம்ப வேதனைப்பட்டு பேசியிருக்காங்க.